நீ எட்டியே பார்க்க முடியாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன், யோசிக்க முடியாத அற்புதங்களை செய்வேன், நீ நினைச்சு பார்த்து வாழ்வுக்கு காட்டிலும் நான் உன்னை பெரிய ஆசீர்வாதம் உள்ள சந்ததியாக உன்னை மாற்ற போகிறேன். அவரை நோக்கி பார்க்குற ஒரு கூட்டம், அவரை நோக்கி பார்க்குற ஒரு மனுஷரை ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்களை ஆண்டவர் மனுஷர் என்பதாக வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை அவமானம் எனக்கு நடந்துடுமான்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை கண்ணீர் பாதையில் நடந்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை வேதனை பாதையில் நடந்து கொண்டு இருக்கலாம். நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் மனுஷர் என்பதாக வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஒரு நாள் ஒரு மனுஷர்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையும், எந்த காரியத்துக்கு, எந்த வேலையிலையும் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அவர் ஈடானவர் அல்ல, அவர் ஒப்பானவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது எரேமியால, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியங்கள் உண்டோ? மாம்சத்தில் வாழ்கிற உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. மாம்சத்தில் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுற அல்லவா, என்னிடத்துல ஜெபிக்கிற அல்லவா, என்னிடத்துல வந்து எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லுகிறீர் அல்லவா, என் வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யன்னு சொல்லி ஜெபிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால், நான் நிச்சயமாகவே ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வேன். நீ எதிர்பார்க்காத நன்மை, எதிர்பார்க்காத ஆசீர்வாதம், எதிர்பார்க்காத உயர்வு, எதிர்பார்க்காத கனத்தை நான் கொடுத்து என் பிள்ளையாகிய உம்மை நான் கனப்படுத்துவேன், உயர்த்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். காரணம் என்ன சொன்னால், நீ என்ன நோக்கி கூப்பிட்டதுனால ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, மாம்சமான யாவருக்கும் இந்த தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ? என்னென்ன காரியங்களுக்கு அதிசயத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீரோ தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வேலையில் ஒரு அதிசயம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களோட கர்ப்பத்தின் கண்ணிக்காக அற்புதத்தையும் அதிசயத்தையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு ஃபைனான்ஷியலில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை நான் செய்கிற பிஸ்னஸில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை நான் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன சொல்லலாம், நான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன், நிச்சயமாக நான் உங்களை உயர்த்துவேன், நிச்சயமாக உங்களை நான் கனப்படுத்துவேன். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உன்னை அதிகமாக கனப்படுத்தி, உன்னை உயர்த்தி, உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுக்கு உங்களை குறித்து தெரியும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் உன்னுடைய சூழ்நிலை மாற்ற அவரால் முடியும். தேவன் உன்னுடைய சூழ்நிலை மாற்ற அவரால் முடியும். தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் உங்களுக்காக மரித்த தெய்வம், உங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துகிற தெய்வமாக காணப்படுகிறார். எப்போது தெரியுங்களா? அவரை நோக்கி கூப்பிடும் போது தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் செபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். அவரிடத்துல செபிக்கும் போது உங்கள் அதிசயங்களை பார்ப்பீங்க. அவரிடத்துல ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் முடியாத காரியங்களை முடிய செய்யும். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு இடத்துல வந்தவர்களை ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோது எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போக விட போகிறதல்ல. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கனப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். காரணம் என்னென்று சொன்னால், அவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் என்னைக்குமே எப்போதும் அவர் விட்டு கொடுக்கிறவர் அல்ல. அவரிடத்துல நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்கிறது தான் தேவன் விரும்புகிறார். ஆதாமும் ஏவாளை படித்தது காரணம் என்று சொன்னால், தேவனிடத்துல சஞ்சலிக்க, தேவனிடத்துல உருவாட, தேவனிடத்துல பேச மனுஷர் ஆண்டவர் உண்டாக்குனார். இந்த நாள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நான் பதில் தரப்போகிறேன். நீங்கள் செபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ என்று சொல்லி எரேமியா பார்த்து கேட்டது போல, இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்குற காரியம் என்றால், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ?
என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியங்கள் உண்டோ? தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரித்து போயிருக்கிற ஆசீர்வாதங்களை உயர கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். மரித்து போயிருக்கிற நன்மையான காரியங்களை திருப்பி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மரித்து போயிருக்கிற நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மரித்து போயிருக்கிற வழிவாசல்கள், மரித்து போயிருக்கிற போராட்டங்கள், மரித்து போயிருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்ச்சி பார்க்குற கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் தான், உங்களுக்கு எல்லாவற்றும் நன்மையின் காரியங்களை திருப்தியாக உங்களுக்கு நான் கொடுத்து வழிநடத்துவேன். காரணம் என்ன சொன்னால், என்னிடத்துல வந்து செவிக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்து அவர் வழிநடத்த போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு கொடுப்பார். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நன்மை கொடுப்பார். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கனத்தை கொடுப்பார். ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குவார். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் மேன்மை கொடுப்பார். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் தகுதி இல்லாத இடத்துல தகுதிப்படுத்துவார். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நன்மை இல்லாத இடத்துல நன்மை கொடுப்பார். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஜெபிக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறன்னா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமாக உங்களை மாற்று போகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுவேன். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவேன். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை உயர்த்துவேன். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் தகுதி இல்லாத ஆசீர்வாதம் எடுத்து தகுதி உள்ள ஒரு பாத்திரமாக உங்களை என்ன பயன்படுத்துவேன். காரணம் என்ன சொன்னால், அவரிடத்துல ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் என்னன்னாக்கா, உன்னுடைய தலை முடிய கூட ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். உன்னுடைய தலை முடி கூட அவருக்கு தெரியும். உங்களுடைய சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். உங்களுடைய வறுமை தேவனுக்கு தெரியும். உங்களுடைய கண்ணீர் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய போராட்டம் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய வறுமை தேவனுக்கு தெரியும். நீங்கள் எந்த சூழ்நிலை இப்போ நின்று கொண்டு உக்காந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய சூழ்நிலை தேவன் அறிந்திருக்கிறவர். காரணம் என்று சொன்னால், நம்முடைய தலை முடிய கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தலை முடிய கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எண்ணி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தலை முடி ஒரு மனுஷனாலும் எண்ண முடியாது, ஒரு சயின்டிஸ்ட்னால எண்ண முடியாது, ஒரு மிஷினால் கூட எண்ண முடியாது. ஆனால் தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாக உன்னை முன்குறித்த ஆண்டவர் உங்களுடைய தலைமுடியை கூட உங்களுடைய தலைமுடியை எண்ணி வைத்திருப்பார். காரணம் என்று சொன்னால், உங்களை குறித்து எல்லாமே தேவனுக்கு தெரியும். உங்களை குறித்து எல்லாமே தேவனுக்கு தெரியும். நீ செய்கிற நன்மையின் காரியங்களை தேவனுக்கு தெரியும். நீ உபாசம் எடுக்கிறது தேவனுக்கு தெரியும். செவிக்கிறது தேவனுக்கு தெரியும். நீங்கள் கொடுக்கறது தேவனுக்கு தெரியும். தேவனுக்காக வாழ்கிறது தேவனுக்கு தெரியும். உடைய பரிசுத்த தேவனுக்கு தெரியும். உடைய ஜெபஜீவ தேவனுக்கு தெரியும். நீ வேத வாசிக்கிறது தேவனுக்கு தெரியும். நீ தேவனுக்காக வைராக்கமாக நிற்கிறது தேவனுக்கு தெரியும். நீ தேவனுக்காக நிற்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாள் அவர் கனப்படுத்த போகிறார். காரணம் என்று சொன்னால், அவரிடத்துல வந்து செவிக்கிற உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நடத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையை நடத்த போகிறார். செவி கொடுக்குற மட்டுமல்ல, அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து கேட்டு அதோடைய பலனை கொடுத்து உங்களுக்கு வழி நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 56 அதிகாரம் 8 வசனத்தில் போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், நம்முடைய அழுகையை எண்ணி குருத்தில் வைத்திருக்கிறாரா. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உபாசம் இருந்து ஜெபித்தீங்க அல்லவா, நீங்கள் பரிசுத்தம் இருந்த பரிசுத்த உபாசத்தோடு ஜெபித்தீங்க அல்லவா, நீங்கள் வேத வாசித்து ஜெபித்தீங்க அல்லவா, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கும் போது அழுதுகள் அல்லவா, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளது இருக்கிறார். நீங்கள் அழுகும் போது கூட உங்களுக்கு வர தண்ணியை கூட ஆண்டவராகிய இயேசு குறித்தில் பிடித்து வைத்திருக்கிறார். ஒரு பாட்டிலில் பிடித்து இருக்கிறார். அந்த அழுகைக்கு ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உன்னுடைய ஜெபம் வீண் போகிறதல்ல. உன்னுடைய ஜெபம் தள்ளப்பட்டதல்ல. உன்னுடைய ஜெபம் தள்ளப்பட்டது அல்ல. உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாக உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. அதான் வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறவன் ஜெயமாக வாழ முடியும். ஜெபித்தா சூழ்நிலை மாற முடியும். நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னால் உங்கள் தரித்திரங்கள் மாறும். நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னால் அதிசயங்களை பார்ப்பீங்க. நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நினைக்காத ஆசீர்வாதத்தையும், நினைக்காத உயர்வு, நினைக்காத மேன்மையை, நினைக்காத வழிவாசலை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்து வழி நடத்த போகிறார். நீங்கள் நினைப்பதுக்கும் யோசிப்பதுக்கும் அதிகமாக ஆண்டவர் கிரியை செய்கிறது. காரணம் என்று சொன்னால், நீங்கள் விடாத செவிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மைப்படுத்த போகிறார். ஜெபித்தால் அற்புதத்தை நடப்பீங்க. ஜெபிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் வர நாட்களில் எடுத்து பயன்படுத்துவார். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை மாறும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தரித்திரங்கள் மாறும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் மாறும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்காத அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் முடியாத காரியங்களை முடிய செய்வார். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் தரித்திரத்தை எல்லாம் ஒழித்து போகிறார். ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பில்லி சூனி கட்டுகள் மந்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசு நீக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறவன் ஜெயமா வாழுவான். ஜெபிக்கிறவன் வல்லமா இருப்பான். ஜெபிக்கிறவன் எந்த சூழ்நிலை ஆண்டவர் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். ஜெபிக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்காக உங்களுக்காக வழக்காடுவார். நீ ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். ஆண்டவர் உங்களுக்காக நன்மை செய்கிறவர். ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றும் மின்னு நின்று உங்களுக்கு வழிநடத்தார். உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரங்கள், உனக்கு விரோதமாக எழும்புகிற பில்லி சூனை கட்டுகள், உனக்கு விரோதமாக பேசுகிற மனுஷனுடைய வாய் எல்லாவற்றும் இயேசு அடிக்க போகிறார். காரணம் என்று சொன்னால், நீ ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக வழக்காடுகிறவர். நீங்கள் ஜெபித்தால் சொன்னால், நீங்கள் ஜெபிப்பீங்கள் என்று சொன்னால், நீங்கள் ஜெபிப்பீங்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நன்மையின் காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுறது சேர்ந்து முடித்து வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர். நீங்கள் அவர் இடத்துல வந்து செபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், நிச்சயமாக கனப்படுத்துவார். காரணம் என்று சொன்னால், அவர் இடத்துல வந்து செபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வாராக. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையும் ஜெபத்தை விட்டுடாதீங்க. எந்த சூழ்நிலையும் உங்களை ஜெபிக்கிறதை விட்டுடாதீங்க. வறுமை வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், கண்ணீர்கள் பார்த்துட்டு வரட்டும், ஆண்டவர் எல்லா சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது அற்புதங்களை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் செய்வார். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். காரணம் என்ன சொன்னால், ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்வார். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்காக வழக்காடுவார். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய விரோதிகளுக்கு, உங்களுடைய சத்துருவின் கைகளுக்கு கொடுக்காதபடி சத்துருங்களுக்கு மேலே அதிகாரம் கொடுத்து நம்மளை வழிநடத்துகிறவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜெபிக்கும் போது நம்மளுக்காக யுத்தம் செய்கிறவர். ஜெபிக்கும் போது நம்மளுக்காக யுத்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த அருமையான அந்த காலவேளைக்காக மீண்டுமா நன்றி செலுத்துகிறோம் சாமி. விசேஷமாக ஆண்டவரே, ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து ஜெபிக்கும் போது எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுடைய சத்தத்துக்கு ஆண்டவரே செவி கொடுக்கிறவர். ஆண்டவரே, நீ எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கிறவராக காணப்படுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்ளும். இந்த நிகழ்ச்சி பார்க்க ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்கப்படட்டும். அவருடைய நாமம் மட்டும் மையப்படுத்திக்கொள்ளும். உங்களுடைய நாமம் மட்டும் மையப்படுத்திக்கொள்வீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.